ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷின்சான்லேயே டிஃப்ரெண்ட்டான மூவி தான் பார்க்க போகிறோம். இன்சைடு பார்த்தோன்னா நம்ம பிரின்சிபல் சார் இங்கே இருப்பார். அவர் வந்து நீங்கள் டூருக்கு போனதுலே வித்தியாசமான டூர் போயிருக்கீங்களா, அப்போ இங்கே வாங்க இந்த வீடியோ பாருங்கன்றாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா ஷின்சான் வீடு காமிக்கிறாங்க. கதவை திறந்து ஷின்சான் வந்து வெளில நிற்கிறான். ரொம்ப வெயிலாக இருக்குன்னு கேப் போட்டுன்னு இருக்கிறாங்க. ஆரன் சவுண்டு கேட்குது. என்னான்னு பார்த்தா அவங்க ஸ்கூல் வேன் கைஸ். அப்புறம் வந்து ஆச்சரியத்தில் பார்க்குறேன், நம்மளுக்கு தான் சம்மர் ஹாலிடே விட்ருக்காங்களே, அப்புறம் இது வந்துச்சுன்னு ஷாக்காக பார்க்குறேன் கைஸ். அதுக்கப்புறம் ஷின்சானோட ஃப்ரெண்டு, அதாவது கசாமா வந்து கூப்பிட்றாங்க கைஸ் அவனோட சீட்லேருந்து. அப்போ வந்து கதவு திறக்குது, ஷின்சானும் உள்ளார போகிறான். இப்போ வந்து பஸ்ஸே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ வந்து போ மட்டும் அவனோட ரன்னிங் நோஸை வச்சு விளையாடினுக்கிறான். அப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் சேடாக இருக்காங்க. அப்போ வந்து ஷின்சான் வந்து கசமா பக்கத்தில் வருவான். கசாமான்னு கூப்பிடுவான், அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். நண்பா கசாமான்னு கூப்பிடுவான் கைஸ். அப்போ வந்து ஒரு மாதிரி இருப்பான். கசாமா நான் அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்றல, இன்சைடு பாருன்னுவாங்க. அப்போ தொட்டுலாம் பார்ப்பான், அவன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டான். அப்புறம் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறுமோ காதில் ஊதி விட்டுருவான், அப்போ கூட ஒன்றும் பண்ண மாட்டான். இந்த சைடு பார்த்தா மசா வந்து இடித்தா அழுதுன்னு இருப்பான், இடிச்சு சிரிச்சுன்னுக்கிறான். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம நேனி வந்திருக்கால, கசாமா பஸ்ஸில் எதுனா உனக்கு அவ்வளோதானே அவளோட ஃபேவரட்டான பொம்மையை டெடியை போட்டிருக்கான். என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஷின்சான் சொல்லிவிட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க கைஸ். அப்புறம் வந்து டெடியை குத்தினே இருப்பா. போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா ரன்னிங் நோஸை வச்சு விளையாடின்னு இருப்பான். அப்புறம் வந்து ஷின்சான் வந்து போ நீ ரொம்ப அருமையாக பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க ஸ்கூல் வேன் வந்து அவங்க ஸ்கூலை விட்டே தாண்டி போகுது. இன்னும் ரெண்டு பேரும் வந்து என்னப்பா இங்கே நடக்குது, ஸ்கூல் பஸ் இங்கேருந்து பார்த்தா இங்கே ஒரு எல்லோரும் சிரிப்பான் இங்கே கைஸ். இங்கே வந்து என்ன நண்பா கேங் லீடர் எங்கே போகுது, அப்புறம் வந்து எதுவும் சொல்ல மாட்டார், எல்லோரும் மறைவாங்க கைஸ். சரி நான் வந்து பிரின்சிபல் சார்கிட்ட போயிட்டு பார்க்குறேன்னு போவும் ஷின்சானும் வருவாங்க. பார்த்தா தானாக போயின்னு இருக்கும் கைஸ். மெயின் ரோட்டுக்கு வந்துடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆக போகுதுன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் நினைப்பாங்க. அது கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. அவங்க ரெண்டு பேரும் ஒரு கம்பியை பிடிச்சி நிற்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு லாரியை இடிக்கிற மாரி வருது கைஸ். அதையும் தப்பிச்சு போயிடுறாங்க. ஒரு லாரியில் இடிச்சிடுச்சு கைஸ். ஆக்சிடெண்ட் ஆனால் அதுவும் ஒரு மிஸ்டரியான பஸ் தானே, பேய் மாரி, அதான் அது வந்து இப்படி ஆகிடுச்சு கைஸ். அப்புறம் வந்து அவங்க வந்து என்னடா இது ஒன்றுமே நம்மளுக்கு புரியலையே போச்சான்ட்டு போகும்போது அவங்க போயினே இருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு பார்க்குக்கு போவாங்க கைஸ். பார்க்குக்கு போயிட்டு ஐயோ போ இன்னும் இவ்வளோ நேரம் தான் நம்ம போவோம் ஷின்சான் இருப்பான். இப்போ போச்சான் வந்து ஷின்சான் இந்த இது உனக்கு பார்க்கு ஞாபகம் இருக்கா, நம்ம நேற்று தானே இங்கே வந்து விளையாடணும், அம்மா அப்பான்னு ஷின்சான் கற்றுவாங்க கைஸ். அங்கே இன்னொரு ஷின்சான் இருப்பான். நான் இங்கே இருக்கேன், அந்த ஷின்சான் யாருன்னு போக கேட்பான். அம்மா அப்பான்னு கத்தினே இருப்பாங்க கைஸ். அப்புறம் தான் அவங்க விளையாடின்னு இருப்பாங்க. அப்போ ஷின்சான் வந்து ஒரு கல் இருக்கும்போது பஸ்ஸு ஷேப்பில் ஒரு கல் இருக்கும் கைஸ். அதை வந்து போச்சான்கிட்ட ஷின்சான் கொடுத்துருப்பான். சரின்ட்டு அதை போச்சானும் வாங்கியிருப்பான். சரி அதை நான் ஒழுங்காக நோட்டீஸ் பண்ணலையே, நான் அதை பார்த்துக்கிறேன்ட்டு அவனோட பாக்கெட்லேருந்து கல்லுலாம் எடுப்பான். பார்த்தா அந்த கல் காணோன்னு சொல்லுவான். அவன் தோயிருக்கு, ஆனால் அங்கே வந்து ஒரு எழுதியிருக்கும், ஆனால் இதுக்கு இது எண்டே இல்லைன்னு சொல்லுவான் கைஸ். எண்டே இல்லை, அப்போனா இந்த பஸ்ஸு போயினே இருக்குமான்னு ரெண்டு பேரும் பயமாக இருப்பாங்க. இதை நம்ம எப்போயாச்சும் தடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியே பஸ்ஸை எனக்கு அர்ஜென்ட்டாக வருது, ஷின்சான் டோர் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு அங்கே போ சொல்லுவான். அவனோட ரொம்ப ட்ரை பண்ணுவான், இதை நம்ம இல்லைன்னா உடச்சிடுவோமான்னு ஷின்சான் சொல்லுவான். தூக்கி போட்டு உடைப்பாங்க கைஸ். வேலைக்கே ஆகலை. அதுக்கப்புறம் வந்து அவனுங்க வந்து இங்கே போகிறானுங்க கைஸ். அப்புறம் ரொம்ப நாளும் முடியல அவன் வந்து அவனோட ரன்னிங் நோஸை வச்சு பண்ணுவாங்க கைஸ். அப்புறம் வந்து
அலையில் அப்புறம் களைச்சி போயிடுவான். அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே நானும் தான் கடுப்பாயிடுவேன்ட்டு ரொம்ப ஸ்பீடாக போகுது கைஸ். நானும் உங்களை மாரி தானே அந்த கல்லை வச்சு போச்சான் உடைப்பான். ஷின்சானும் அவனோட காலை வச்சு நொறுக்குவான், அது இதுன்னு பண்ணிடுவான் கைஸ். அப்புறம் ஷின்சான் இது எப்படி நம்ம பண்ணுறது, இது ஓன் டெக்னிக்கில் தான் பண்ணணுன்ட்டு பண்ணும்போது அவனோட ஸ்டைலில் வித்தியாசமாக பண்ணுவான் கைஸ். அப்பயும் எதுவும் ஆகிருக்காது. என்னையே ரொம்ப கடுப்பேத்துறீங்களா, கலாய்க்கிறீங்கட்டு பறக்கும். ஷின்சானும் அங்கே போராடுவான் கைஸ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுவான், எனக்கு பயமாக இருக்குது, இதுக்கு எண்டே கிடையாதான்ற மாதிரி. அந்த பஸ்ஸு சிரிச்சினே பறக்கும் ஹான்னு. அப்புறம் போவும் பறந்துடுவான், எல்லோரும் பறந்துடுவாங்க. கண்ணாடியில் அடிச்சிடுவான். ஷின்சானும் போய் கண்ணாடியில் அடிச்சிடுவான். அவன் டெக்னிக் பண்ணுறப்பால கைஸ், அதுக்கு அவன் வித்தியாசமான ஸ்டைலில் தானாக உடஞ்சிரும் கைஸ். அப்போ எல்லோரும் பஸ்ஸு மறைஞ்சி அவங்க நார்மலான பார்க்கில் விழுவாங்க கைஸ். பஸ்ஸு காணாமல் போயிடும். எங்கே அந்த ஸ்டோன் ஷின்சான் போச்சான் தேடுவான். அதை பார்த்தா ஒரு இடத்துல இருக்கும். ஷின்சான் அடக்க முடியாமல் போயிட்டு வந்திருப்பான். அப்புறம் அந்த கல்லை எடுத்துகிட்டு இந்த கல் தானா, இது ரொம்ப சுமார். அப்புறம் அந்த பஸ்ஸு நிற்கும் அங்கே, அதுவும் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும் கைஸ். அதுக்கப்புறம் என்னப்பா இது எல்லாம் விசித்திரமாக இருக்குது, சரி இந்த கல் நம்ம விடக்கூடாது பச்சு சொல்லலாம். ஷின்சான் இரு நான் வந்துடுறேன். பசங்களா உங்களுக்கு இது புரியுதா இந்த கதைட்டு பிரின்சிபலை காமிப்பாங்க. அப்புறம் அவங்க பச்சுட்டோன்னே அப்புறம் பிரின்சிபல் சார் இந்தமாரி தான் டூருக்கு நீங்கள் என்ன போனால் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு கைஸ். பிரின்சிபல் சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.